Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கார்டனிங் பண்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பாட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம், விதை செடிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு டீ கப் மாதிரி இருக்கிற பாட் தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இதே மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட 2 இருக்குது. ஸோ இந்த கலர்லேயே நம்ம வந்துட்டு ஒரு செடி வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு மேட்சாக இருக்குன்றதுக்காக தான் இந்த பாட்டே வாங்கியிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி பாட் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே நீங்கள் செடி வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த பாட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் வந்துட்டு நமக்கு தண்ணி போட்டோம் அப்படின்னா அது ட்ரைன் ஆகி வரத்துக்கும் வீட்டில் வைக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இது வந்துட்டு மெரூன் கலரில், இதுவும் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ப்ளெயினாக. இதில் வந்துட்டு ஹோல்ஸ் கிடையாது, அதனால் 2 வந்துட்டு நார்மல் பிளாஸ்டிக் வந்துட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த 2 ஒயிட் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு ஹோல்ஸ் கிடையாது, நம்ம தான் ஹோல்ஸ் போடணும். இந்த 2 ஒயிட் இது வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம், வெளியும் வைக்கலாம். டார்க் ரெட் கலரில் வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டாண்டும் இருக்கும். இது பார்க்குற நல்லா சின்னதாக கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருக்கும். இது வந்துட்டு இந்த மணி பிளான்ட்டுக்காக வாங்கியிருக்கிறது இந்த பாட்டு. இதுலேயுமே ஹோல்ஸ் கிடையாது. மணி பிளான்ட்டுக்காக இதை வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு 3 செட்டு சேர்ந்த மாதிரி ஒயிட் கலரில். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டில் வந்துட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒன்று சின்னது, மீடியம் சைஸ், கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி. இந்த பாட்டுமே ரொம்ப நல்லா. அடுத்ததாக வந்து நம்ம பூச்செடியோட விதைலாம் வாங்கியிருக்கோம், நிறைய விதை வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன செடியை பேர் கொடுக்குறேன், அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுண்டு 2 பவுண்டு அந்த மாதிரி ரேஞ்ச் தான். பட் நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த சீசனுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா பூத்ததுக்கப்புறம் அதனோட விதையை எடுத்து திருப்பி ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் சீசனுக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா திருப்பி ரொட்டேட்டாக அது வந்துகிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை அப்படியே விட்டுட்டாலும் நெக்ஸ்ட் சீசனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பூக்க ஆரம்பிச்சிடும், திருப்பி வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சிடும். இங்கே வந்துட்டு ஃபுல்லுமே கம்போசட் தான். ஸோ நான் மல்டிபர்பஸ் கம்போசட் தான் வாங்கியிருக்கேன், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி. கொஞ்சம் வெஜிடபிள் கம்போசட்டும் வாங்கியிருக்கேன் நான். மேலே இங்கே வந்துட்டு ஒரு 2 சாயில் நல்லா கிடைக்கும். ஃபுல்லுமே வந்துட்டு கம்போசட், அப்புறம் மேலே வந்துட்டு டாப் சாயில்னு இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு மேலே வந்து நம்ம டாப் சாயிலை வந்து போட்டுக்கலாம். நம்ம இப்போதைக்கு எல்லாமே வந்துட்டு பாட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற அளவுக்கு பாட் இல்லை. இந்த செடி பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச செடி. இதனுடைய இலை பார்த்திங்க அப்படின்னா பட்டு மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியில் எனி டைம் பூ வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா சீசன்லேயும் பூ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டில் வந்து கீழே வந்துட்டு ஒரு லேயர் மட்டும் கல் போட்டுட்டு இதில் இந்த கம்போசிட்டை போட்டு இதை வச்சிடலாம். இப்போ இதில் இருக்கிற மாதிரியே செடி ஃபுல்லாக பூவாக தான் இருக்கும். இந்த செடி வந்துட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி வீட்டுக்குள்ளே எனி டைம் பூ இருக்கிற மாதிரியே இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து இது வந்துட்டு ரோஸ் மாதிரியே இருக்கும். இது வந்துட்டு இன்டோர் பிளான்ட்டு. இதுலேயே வந்துட்டு அவுட்டோர் பிளான்ட்டுமே இருக்குது. நான் வந்து பார்க்காம வாங்கிட்டேன். நீங்கள் மோஸ்ட்லி வாங்கினீங்கன்னா இந்த பிளான்ட் வந்துட்டு அவுட்டோர் பிளான்ட் வாங்குங்க. ஸோ இன்டோர் பிளான்ட்டுனால நான் இன்னொரு டிக்கப்பு நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம பச்சை மிளகா வந்து போட்டிருந்தோம். நம்ம வீட்டில் இருந்த பச்சை மிளகா விதை தான் போட்டிருந்தேன். அதில் வந்து அடிக்கடி நான் பிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இப்போ வந்து ஒரு 6 மிளகா கிட்டத்தட்ட இருக்குது. ஒரு கேப்சிகம் இருக்குது. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த செடியை வந்துட்டு வேறு ஒரு தொட்டியில் வச்சு வெளியே வைக்கலாம். இன்னும் நிறைய காய்க்கும். பார்த்திங்கன்னா ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டில் வந்துட்டு தண்ணி வந்து ட்ரைன் ஆகிடும். அதில் வந்துட்டு ஆல்ரெடி ஹோல்ஸும் இருக்குது. இந்த மிளகாய் செடியை எடுத்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த ரோஸ் மாதிரி பூக்கிற செடியை வைக்கலாம். இதில் வந்து நிறைய மொட்டை இருக்குது. பாப்பா எப்படி பூக்குதுன்னு. இது வந்துட்டு ஒரு 7 பவுண்டு. இந்த பிளான்ட் வாங்குறீங்க அப்படின்னா அவுட்டோர் பிளான்ட் வாங்குங்க. நிறைய பூ பூக்கும். இதுலேயும் வந்துட்டு நிறைய பூ பூக்கிற மாதிரி நிறைய ரோஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு இந்த டீ கப்பில் வச்சிடலாம். வெளியே வைக்கிற செடிக்கெலாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளாக் கலரில் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம வாங்கியிருக்க அந்த அந்த பூவோடைய விதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு வெங்காயம், இந்த கருணக்கிழங்கு இந்த மாதிரி தான். இந்த ஃப்ளவர் தான் வந்துட்டு ஒரு வைன் சேர்ந்த மாதிரி கலர். இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ பூத்துச்சு அப்படின்னாக்க இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃப்ளவர் வாஷ் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 1 வீக்குக்கு வந்து அது வாடாமல் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பொக்கேக்கெலாம் அங்கே கூட இங்கே யூஸ் பண்ணுவாங்க. பாட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒரே பாட்டில் வந்துட்டு 2-3 விதை போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டா இதில் வந்து ஒரு ஸ்டெக்கில் வந்துட்டு என்னென்ன விதை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு, ஏன்னா ஒரே பாட்டில் வந்துட்டு 2 விதை வைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு வெங்காயத்துக்கு ஒரே மாதிரியாதான வெங்காயம் இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் அதில் வந்து நான் பேர் எழுதி வச்சுருக்கேன். பூக்கும்போது என்னென்ன செடி அப்படின்னு நமக்கு தெரியும். எந்தெந்த செடியெலாம் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னும் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம விதை வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்து இது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கலாம். இந்த பூவும் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பீகாக் ஆர்க்கிட்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பூ வந்துட்டு பீகாக் மாதிரியே வந்துட்டு அந்த டிசைனில் இருக்கும். இதுவும் வந்துட்டு வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரு. இது வந்து டபுள் கலர் ஷேட்ஸ் இந்த மாதிரி. இது வந்துட்டு இதனுடைய விதை வந்துட்டு குட்டி கருணக்கிழங்கு மாதிரி இருக்குது. சட்டி கருணக்கிழங்கு அந்த மாதிரி இருக்குது.
நம்ம இப்போ எடுத்து வச்சுருந்த இந்த பச்சை மிளகாய் செடியும் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் செடியில் வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இப்போ அந்த விதை போட்டதும் முளைச்சி வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து தனியாக ப்ராப்பராக எடுத்து நம்ம வந்துட்டு நட்டு வச்சிடலாம். ஃபுல்லும் வேராக தான் இருக்குது. அது ரவுண்ட் ஷேப்பில் இருந்ததுனால இந்த ஷேப்புக்கு வைக்க முடியல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி செடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து நம்ம நட்டுடலாம். ஸோ இந்த பச்சை மிளகா செடி வந்துட்டு 1 இயருக்கு மேலேயே இருக்குது. ஸோ நான் விதை போட்டுட்ருக்கேன், அதிலே வந்து புதுசாக சின்ன சின்னதாக செடி வந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்தது இந்த பச்சை மிளகா செடி. இப்போ நம்ம வந்து வெளியே வச்சிடலாம். இந்த ஒயிட் பாட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு ஆலோவேரா வைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஹோல்ஸ் போடல. ஆலோவேராவுக்கு வந்து நம்ம ரொம்ப தண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த ஆலோவேரா செடியை இதில் வச்சிடுறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தான் வந்துட்டு மணி பிளான்ட்டே வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த பெரிய தொட்டியில் வந்து வச்சு நிறைய மணி பிளான்ட் உண்டாக்கணுன்றதுக்காக இதில் வைக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு வாட்டர் பாட்டில் 2ஆக கட் பண்ணி அதில் தான் வந்துட்டு மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அதுலேயுமே வந்துட்டு ரொம்ப லாங்காக வளர்ந்துச்சு இந்த மணி பிளான்ட்டு. இந்த வாட்டர் பாட்டிலேருந்து நம்ம எடுத்துட்டு இந்த பெரிய தொட்டியில் வச்சிடலாம். இதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சு அதில் வந்துட்டு இந்த கொடியை வந்து சுற்றி விட்டுட்டேன். ஒரு 2 பூச்செடி வந்துட்டு நல்ல பர்பிள் கலரில் வந்துட்டு ஒரு 3 செடி, இதே மாதிரி வந்துட்டு நல்லா வந்துட்டு அது வந்துட்டு கோன் மாதிரி பூக்கும். ஸோ அந்த செடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்துட்டு நம்ம எடுத்து வேறு வேறு பாட்டில் வச்சிடலாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரே கடையில் போய் வாங்கலை. ஒரு 2 டேஸாக பர்ச்சேஸ் பண்ணோம். ஒவ்வொரு கடையாக போகும்போது எது நல்லதாக இருக்குது, எது எந்த இடத்துல வந்து கம்மியாக இருக்குது, கொஞ்சம் நல்லா பூக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தனித்தனியாக வாங்கினது.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வந்துட்டு ஒரு மண் பாட்டில் வந்துட்டு இந்த கொக்கோ பீட் போட்டுட்டு அதில் வந்துட்டு பச்சை மிளகா விதையும் கொத்தமல்லி விதையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இந்த கொக்கோ பீட் வந்து தண்ணி ஊற்றுனா நல்லா புஷ்ஷுன்னு வரலை, இந்த சின்ன பாட்டளவு கூட வரலை. ஸோ வாங்கினதில் இதுதான் கொஞ்சம் வேஸ்ட்டு. பட் ஆனால் இதில் இருக்க விதை வந்து ரொம்ப நல்லாவும் வரல, பச்சை மிளகா நல்லா வந்துச்சு, கொத்தமல்லி நல்லா இது வந்துட்டு சூரியகாந்தி விதை. இது ஒரு பாக்கெட்லேயே வந்துட்டு 6 வகையான சூரியகாந்தி விதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம தனித்தனியாக வச்சிடலாம். இது வந்துட்டு இன்னொன்று பச்சை மிளகா, இது மேலே பார்த்து காய்க்கிற மாதிரி. இந்த பச்சை மிளகா செடியும் நல்லா வந்து காய்ச்சி வரும். இது ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், அதனால் திருப்பியும் இந்த செடியில் வந்து நிறைய பூ பூக்கும். ஸோ இது வந்து வைக்கிறதுக்கு இது இல்லாமல் ஒரே சட்டிலே வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த டீ கப்பில் வச்சுருக்க செடியை வந்துட்டு நான் முன்னாடி ஃப்ரண்ட்டு ஜன்னலில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு பேஸ்கெட், ஹேங்கிங் பேஸ்கெட் வாங்கியிருக்கோம். அந்த பேஸ்கெட்டையும் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி அந்த ஹேங்கிங்கில் மாட்டிடலாம். இதில் மல்டி கலர் இருக்கிற மாதிரி தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் போன கடையில் எங்களோட நேரமோ என்னவோ தெரியல, மல்டி கலரில் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கலர் தான் இருந்துச்சு. அதனால் இது ஒரே ஒரு கலர் தான், இதை வாங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.